நேற்று பண்டரிபுரத்தில் வாழ்ந்து வந்த ஜனாபாயோட கதையை கேட்ட நம்ம இன்னைக்கு புரந்தரதாசருடைய கதையை கேட்க போகிறோம். அவர் அடகு கடை நடத்தின்னு இருந்தார். ஆனால் அதுலேருந்து வர்ற வருமானத்தை கோவில்கள் கட்டுறதுக்கு, குளங்கள் வெட்டுறதுக்கு, வேத பாடசாலைகள் நிறுவுறதுக்கு, நந்தவனம் அமைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் செலவழிச்சின்னு இருந்தார். எல்லாமே நற்காரியங்களெல்லாம் பண்ணின்னு வந்துட்டு இருந்தார். அவர் கொஞ்ச நாள் கழித்து அந்த அடகு கடை நடத்திட்டு இருந்ததையும் விட்டுட்டு பாண்டுரங்க நாமத்தையே எப்பயும் ஜபிச்சுண்டு பாடிண்டு இருந்தார். அவருக்கு கல்யாண வயசில் ருக்மிணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தாள். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட அவர்கிட்ட காசு இல்லாமல் போயிடுது. அப்போ பாண்டுரங்கன் ஒரு வயசானவர் வேஷத்தில் ருக்மிணியோட கல்யாணத்தில் கிஷ்கிந்தாபுரிங்கிற ஒரு நல்ல ஊரில் ஒரு நல்ல அவளுக்கு ஏற்ற தகுந்த மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்துக்கு பேசி முடிச்சுட்டு அந்த பூரா செலவையும் பாண்டுரங்கனே பண்ணி கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணார், புரந்தரதாசர் தன்னுடைய ஒய்ஃபையும் தன்னுடைய மனைவியையும் கூட்டிட்டு அப்படியே புனித யாத்திரைக்கு கிளம்பிட்டார். கிருஷ்ணருடைய நாமங்களை பாடிண்டு எல்லா இடத்துக்கும் போயின்னு இருந்தார். ஒரு நாளைக்கு இப்படி ஒவ்வொரு ஊராக போயிட்டு வந்துன்னு இருக்கும்போது திருப்பதிக்கு வராங்க. திருப்பதிக்கு பாடிட்டே மலை ஏறுறான். அப்போது அவள் முன்னாடி ஒரு அழகான பொண்ணு தன்னை இப்போ நான் புரந்தாரி, அதாவது கோவிலில் டான்ஸ் ஆடுறவ அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட தன்னை அறிமுகப்படுத்திட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான். என்னுடைய பேர் ரகுநந்தன், என்னுடைய மனைவி பேர் சரஸ்வதி பாய். நாங்கள் இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டு கால்நடைய எல்லா சுவாமியையும் தரிசிக்கிறதுக்காக வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே புரந்தாரி சொல்கிறா, அவங்க 2 பேரையும் உங்களுடைய திருப்பதியில் இருக்கிற வரைக்கும் உங்களை பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுங்கோ அப்படின்னு கேட்குறான். சரி அப்படின்னு இவரும் சரி சொல்லிடுறார். இவர் டெய்லி போக பெருமாளை பாட அப்படியே இருந்துட்டுருக்கார். ரொம்ப நாள் ஆயிடுத்து. அப்போ ஒரு நாளைக்கு இவர் புரந்தரதாசர் பார்க்குறார். இந்த புரந்தாரி ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு வீணையை கையில் வச்சுட்டு அவள் எங்கேயோ போகிறத பார்க்குறார். இவர் ரகுநந்தனுக்கு என்ன தோன்றது, அடடா இவ எங்கே போகிறா இந்த ராத்திரி நேரத்தில், இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வீணையை எடுத்துகிட்டு போகிறாளே, நம்ம பின்னாடியே போய் பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடியே போகிறார். என்ன அவள்கிட்ட கேட்குறார், நீ எங்கே கிளம்பிட்ட, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவள் சொல்கிறா, நான் டெய்லி கோவிலுக்கு போவேன். கோவிலுக்கு போன உடனே அங்கே பெருமாள் எனக்காக திறந்து வச்சிருப்பார் கதவை. நான் வீணை வாசிப்பேன், அவர் ஆடுவார். அவர் வீணை வாசிப்பார், நான் ஆடுவேன். இப்படி மாற்றி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன். இது யாருக்குமே தெரியாது இன்றைக்கி வரைக்கும். ஆனால் இன்றைக்கி நான் உங்ககிட்ட இதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த புரந்தரதாசருக்கு என்னன்னாக்கா, தன்னுடைய மனைவி அந்த ஒரு தரம் பாண்டுரங்கனை நேரில் தரிசனம் பண்ணிட்டா. ஆனால் நமக்கு இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சின்னு இருப்பார். சரி அப்படின்னு மறுநாளைக்கு என்னையும் கூட்டின்னு போறியா அப்படின்னு புரந்தாரிகிட்ட கேட்பார். கேட்ட உடனே அவள் சரி நான் வரேன், ஆனால் நீ ஒரு தூண் பின்னாடி ஒளிஞ்சிட்டு தான் இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாள். சரி அப்போது முதல்ல போன உடனே புரந்தாரி வீணை வாசிப்பாள். கிருஷ்ணா டான்ஸ் ஆடுவார். அதுக்கப்புறம் இவர் டான்ஸ் ஆடுவாள், கிருஷ்ணர் வீணை வாசிப்பார். கிருஷ்ணருக்கு தெரியும் ரகுநந்தன் அங்கே ஒளிஞ்சின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவார், அவருக்கு பாட்டில் நல்ல ஞானம் உண்டு. வேணும்னே கிருஷ்ணர் அபஸ்வரமாக வீணையை வாசிப்பார். வீணையை வாசித்தா புரந்தரதாசருக்கு அப்படியே கோபம் வெளியில் வந்துடுவார். வெளியில் ஐயோ தப்பு நீங்கள் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிடுவாள். அப்போ அவனுக்கு அந்த பெருமாளுடைய தரிசனமும் கிடைச்சிடும். ரொம்பவும் சந்தோஷம் படுவான். அந்த புரந்தாரி மூலமாக
பெருமாளை தரிசனம் பண்ணதுனால இந்த ரகுநந்தன்கிற பேர் போய் அவருக்கு புரந்தரதாசர் அப்படிங்கிறது பேர் வந்து நிலைச்சிருத்து. புரந்தரதாசருக்கு வந்து நிறைய பேர் சிஷ்யர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் அவர் வந்து பாண்டுரங்கனுடைய தாமரை திருவடிகளில் சேர்ந்துட்டார். இதுதான் இவருடைய புரந்தரதாசருடைய கதை. இன்றைக்கி நம்ம லத்தீஃப் ஷா அப்படிங்கிறவருடைய கதையை பார்க்க போகிறோம். லத்தீஃப் ஷா வந்து அவர் ஒரு முஸ்லீமாக பிறந்தார். குரானோடு சேர்த்து அவருக்கு ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், பகவத்கீதா அப்படின்னு நம்முடைய ஹிந்து சம்பிரதாயத்தில் இருக்கிற அனைத்து நூல்களையும் கற்று தேர்ந்தவராக இருந்தார். அவர் வந்து தன்னை வந்து ஒரு வைஷ்ணவனாக மாற்றிண்டு சான்ஸ்கிரிட்டு வந்து ஒரு வைஷ்ணவ பண்டிதர்கிட்டேருந்து கற்றுக்கிறார். அவரை வந்து 3 வேளையும் குளித்து காயத்ரி மந்திரம் ஜபித்து வைஷ்ணவனாகவே வாழ்ந்துட்டு வந்தார். அவருடைய வீட்டில் வந்து எப்பையும் பஜனை சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து இந்த லத்தீஃப் ஷாவுடைய ஒரு பழைய நண்பர் வந்து அவரை பார்க்கறதுக்காக வரார். பார்க்குறதுக்கு வந்தால் அவர் வந்து அடாடா நம்மளுடைய நண்பன் ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு இப்படி எப்பயும் கிருஷ்ண பஜனையில் ஈடுபட்டு ஹிந்துவாக மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை ஆண்ட நவாப்கிட்ட போய் சொல்கிறார். இந்த மாதிரி வந்து அவன் முஸ்லீம் சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறது இல்லை, வைஷ்ணவனாக மாறி எப்பையும் பஜனை பாட்டுன்னு கிருஷ்ணர் நாமத்தையே ஜபிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த வேறு நவாப் என்ன பண்ணுறார், தன்னுடைய வீரர்களை கூப்பிட்டு நீங்கள் போய் அந்த லத்தீஃப் வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி கூட்டின்னு வாங்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த வீரர்கள்லாம் அங்கே போய் பார்த்த உடனே அங்கே நிறைய பேர் பஜனை பாடின்னு இருக்கிறது இவா காதில் விழுறது. அந்த சத்தத்தில் இவளாலும் மயங்கி போய் நின்றுட்டு பஜனை முடிஞ்சதுக்கப்புறம் இவரை கூட்டின்னு போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் காத்துட்டுருக்காங்க. ரொம்ப நேரமாச்சு இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நவாபே வந்து லத்தீஃபோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து தண்டனை கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு. நவாப் வந்து அவன் வீட்டுக்குள்ளே வரும்போது அது அவனுடைய இதில் முற்றத்தில் வந்து கிருஷ்ணருடைய கதைகள் வந்து ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்கு. அது கிருஷ்ணருடைய பிறப்பு, காளிங்க நர்த்தனம், கோவர்தனகிரி, அவருடைய லாசலீலா எல்லாமே இருக்குது. இருந்தால் அதில் வந்து ஒரு ஓவியம் வந்து அந்த ராஜாவை வந்து ரொம்ப கவர்றது. ஏன்னா ராதையும் கிருஷ்ணனும் இருக்கிறது. ராதை வந்து கிருஷ்ணருக்கு தாம்பூலம் கொடுக்குறா. அந்த படத்தை பார்த்த உடனே நவாப் வந்து லத்தீஃப்கிட்ட கேட்குறார், இந்த இதில் இருக்கிற ராதை கையில் இருக்கிற தாம்பூலத்தை வந்து கிருஷ்ணர் ஏன் வாங்கி போட்டுக்கலை அப்படின்னு கேட்குறார். இப்போ கிருஷ்ணர் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்தவராக இருந்தால் அதை வந்து ராதை கையிலேருந்து அவர் வந்து அதை எடுத்துக்கணும், எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த நவாப் சொல்கிறார். அப்போ அந்த லத்தீஃப் அதுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறான்னா, அவருக்கு வேணுங்கும் போது அவர் போட்டுப்பார், எப்போ தேவையோ அவரை வாங்கிப்பார் அப்படின்னு. ஆனால் அந்த நவாப் அதை ஒத்துக்கலை. உன்னுடைய கிருஷ்ணர் வந்து சக்தி வாய்ந்தவராக இருந்தால் இப்போ வந்து அவர் வந்து அதை போட்டுக்கணும், இல்லைன்னா நீ வந்து இந்த உருவ வழிபாடு பண்ணி ஊரை ஏமாத்துற அப்படின்னு சொல்லி திட்டுறார். திட்டின உடனே நீ வந்து கிருஷ்ணரை வந்து இப்போ அந்த வெத்தலை பாக்க போடலைன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு இவன் உடனே லத்தீஃப் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து ரொம்ப வேண்டி கேட்டுட்டு கண்ணை மூடின்னு பிரார்த்தனை பண்ணுறான். பிரார்த்தனை பண்ண உடனே அந்த படத்துலேருந்து கிருஷ்ணருடைய கை வெளியில் வந்து ராதையோட கையில் இருக்கிற தாம்பூலத்தில் வாங்கி வாயில் போட்டுன்றார். உடனே அந்த நவாபுக்கு வந்து ஆடாடான்னு ரொம்ப ஆச்சரியமாக போய் அப்படியே அந்த படத்தையே பார்த்துட்டுருக்குறான். அது பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த கிருஷ்ணருடைய கை வந்து அந்த பெயிண்டிங் அந்த சித்திரத்துக்குள்ளே போயிடுறது. பழையபடியே அது வந்து ராதையும் கிருஷ்ணரும் இருக்கிறாப்புல இருக்குது. ஆனால் அந்த வெத்தலையுடைய சாறு வந்து கிருஷ்ணருடைய வாயிலேருந்து வழியிறது. அதுக்கப்புறம் வந்து அந்த நவாப் வந்து கிருஷ்ண பக்தனாக மாறி அவனும் தினமும் பஜனையில் கலந்துக்க ஆரம்பித்தான்.
இது நம்ம கிருஷ்ணனுடைய பெருமை எங்கெல்லாம் எந்த மதத்தை சேர்ந்தவங்களையும் ஈர்க்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று.